ஸோ மாடலஸோட தெரியாது. ஓகே. மாடுலஸ் அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட அந்த டயக்ராமா? ஆமாம் ஆமாம். y அது equal to மறந்துடுச்சு. modulus of x. அதோட ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னது? x x greater than 0 minus x x is less than 0. சரிங்களா? அப்படி மீனிங் என்ன? எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ போட்டுனா ஒய்யோட வேல்யூ எங்கே மூவ் ஆகும்? ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். y equal to xங்கிற லைன் என்ன கிடையாது? y equal to xங்கிற லைன் என்னது? 45 டிகிரியில் மூவ் ஆகும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சுக்கோ. y equal to xங்கிற லைன் என்னது? 45 டிகிரியில் மூவ் ஆகும். இந்த நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னாச்சு? 45 டிகிரியில் மூவ் ஆகும். சரிங்களா? பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்ட்டாங்க. அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஜீரோனா நெகட்டிவ் சைடு போகாது. கரெக்டுங்களா? அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் படி என்னது? எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. அதனால் என்ன ஆகும்? ஒன்லி பாசிட்டிவ் சைடு போகும். அதாவது அடுத்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ்னு இங்கே இருக்கும். அப்பயும் என்னாச்சு? y வந்து கிரேட்டர் தென் ஜீரோ தான். அப்பயும் என்னாச்சு? எக்ஸ் தான் லெஸ் தென் ஜீரோ, பட் ஒய்ங்கிறது இந்த மாடல்ஸ் வரலாம் கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ y ஈக்குவல் என்னவும் இந்த சைடு வந்து இந்த இப்படி போகும். சரிங்களா? இதுதான் வந்து மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம். இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார். புரியுது இல்லை? போத் கான்செப்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து பெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி போகுது. சரிங்களா? எங்கே பெண்ட் ஆகுது? இங்கே வெறும் எக்ஸ்ன்னு வந்தனால எக்ஸில் பெண்ட் ஆகுது. சரிங்களா? வெறும் எக்ஸ்ன்னு வந்தனால ஜீரோவில் பெண்ட் ஆகுது. சரிங்களா? எக்ஸ்ன்னு இருக்கும்போது ஜீரோவில் பெண்ட் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி வருது. சரிங்களா கண்ணு? சரி, நமக்கு கொடுத்த கொஸ்டின் என்னன்னா இதுதான் நமக்கு கொடுத்த கொஸ்டின். மிஸ்லேனியஸ்ல இருக்கிற கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த சம் வந்து ஆல்ரெடி நம்ம இன்டெகிரேஷனில் போட்டோம். பட் என்ன கொஸ்டின் கேட்குறோம்? கிராஃப் கேட்குறோம். கிராஃபுக்கு 2 மார்க் இருக்குது, இல்லை 1 மார்க் கொடுப்பாங்க. பட் லிமிட் என்ன சொல்லிட்டாங்க? -6 to 0 வித் ரெஸ்பெக்ட் என்னது? எக்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு -6 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி, இதை வச்சு நம்ம போடலாமா? அப்போ என்னாச்சு? ஒய்யோட வேல்யூ y ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3. இதுதானே ஒய். இன்டெகிரலுக்கு உள்ள வருது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு ஒய். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுதான் நமக்கு ஒய். சரிடா கண்ணு? இதுன்னு புரியுதா? டவுட் புரியுதா? கொஞ்சம் கீழே தான். அவ்வளோதான். இது மட்டும் எழுதாம இது மட்டும். ஓகே. இப்போ மாடலஸ் எக்ஸோட தெரியுமில்ல? மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் அப்ளை பண்ண போங்க. என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -3. இது ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கோம். கண்டினியூட்டில, டெரிவேட்டிவ்ல நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் இஸ் லெஸ் தென் -3. கரெக்டாமா? சரி, இப்போ இதுக்கு டயக்ராம் போடணும்ல. இது டயக்ராம் என்னது? ஆரிஜின் வச்சு தானே போட போறீங்க. அப்போ இதனோட ஆரிஜின் என்னது? 0வா -3யா? இதோட டயக்ராம் வந்து ஆரிஜின் வந்து -3. அப்போ என்ன பண்ண போறீங்க? -3 வச்சுட்டு டயக்ராம் போட போறீங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு டயக்ராம். அப்போ இது வந்து 0வோட ஆக்சிஸாக இருந்தாலும் நம்மளுக்கு எதை சொல்லிட்டாங்க? -3 சொல்லிக்கிறாங்க. -3 எங்க? இதுதான் -3. கரெக்டாக என்ன? இதுதான் -3. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போறீங்க. எப்படி ஸ்ட்ரெயிட் லைன்? வி மாதிரி ஷேப் வரும். இங்கே எப்படி நான் ஆரிஜின் போட்டு காட்டணும். ஆரிஜின் வந்து என்னாச்சு? ஆரிஜின் வந்து வி ஷேப் போச்சா? ஆரிஜின் வந்து வி ஷேப் போகும்போது இங்கே என்ன ஆரிஜின்? இதுக்கு -3 தான் ஆரிஜின். அப்போ -3லேருந்து என்ன ஆகும்? இது வி ஷேப்பில் போகும். சரிங்களா? இது என்னவோ இந்த டயக்ராம் வி ஷேப்பில் போகும். இப்படி ஒரு வி ஷேப், அதே மாதிரி இங்கே ஒரு வி ஷேப். சரிங்களாம்மா? இது என்ன டவுட் இருக்குதா? இல்லை இல்லை. ஓகே. அப்போ எதுலேருந்து வி ஷேப்பில் போகுது? -3லேருந்து வி ஷேப்பில் போகுது. கரெக்டுங்களா? -3லேருந்து. சரிம்மா. அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்னது? இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் 0. எக்ஸ் ஈக்குவல் 0னா ஒய் ஆக்சிஸ். கரெக்டுங்களா? இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் 0. அடுத்த ஒன்று கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -6. இந்த -6 எங்கிருந்து வந்தது? இந்த இன்டெகிரேஷன் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கேஸ் வந்து கரெக்டுங்களா? -6 0. சரிங்களா? அப்போ இதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்போ -6க்கு ஒரு டயக்ராம் போடணும். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -6 எங்கே இருக்கும்? இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு -6 இருக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு ஒரு டயக்ராம் போடுறோம். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ரீஜன். ரீஜன் கண்டிப்பாக போட்டவங்கன்னு நம்ம டயக்ராம் போட்டு ஆன்சர் எழுதுவோம். இது நம்மளுடைய அனதர் ரீஜன். சரிங்களா? அப்போ நம்ம ஷேப் எப்படி கிடைக்குது? 2 ஷேப் கிடைக்குது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்க, இந்த ஒரு ஷேப்பு, இந்த ஒரு ஷேப், 2 ஷேப் வருது. சரிடா கண்ணு?
ம் ஓகே சார். எனர்ஜி டவுட் இருக்குங்களா? ஒன் டயக்ராம் நிமிஷம் எனர்ஜி சார். டவுட் இருக்குதா கண்ணு? ஒரு நிமிஷம். இப்போ -3ங்கிற பாயிண்ட்ல இருந்து 2 ம் லைன் எடுத்திருக்கோம். ம் ஆமாடா கண்ணு, 2 பாயிண்ட் இருக்குது. அது எப்படி வந்து தெரியுதுல்ல? அதான் கொஞ்சம் மேலே காமிங்க சார். ம் டெஃபினிஷன் தான், அஸ்பர் டெஃபினிஷன், மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன். ஓகே 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 சார். சரி, இப்போ என்னது இன்டெகிரேஷன் ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். ஏரியானா நம்ம ஏரியாவோட ஃபார்முலா தான் என்னது, இன்டெகிரல் a to b y into dx தான். இப்போ y into dx ஆகுதுன்னா y-ஓட வேல்யூ என்னது, ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகுது. என்னது ஸ்பிளிட் ஆகுது? மைனஸ்னா இது என்ன வேல்யூ, ப்ளஸ்னா என்ன வேல்யூ, அதான் நம்ம பார்க்குறோம் வித் லிமிட்டோட. சரிங்களா? அப்போ சொல்லுங்க, நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே என்ன நடக்கும்? இன்டெகிரல் எதுலேருந்து எது வரைக்கும்? -6 to -3, கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, -6 to -3. அதோட ஒய்யோட வேல்யூ சொல்லுப்பா விதின். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். புரியல சார் எனக்கு. எதுமா? நான் இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கீங்கல்ல, ஆமா, அதுவே எனக்கு கரெக்டாக புரியல. இந்த கிராஃப் புரிஞ்சுதா இல்லையா? அது புரிஞ்சுச்சு. அதே தான் நீங்க கிராஃப் பண்ணிக்கிற அதே வி ஷேப் தான். -3 போட்டுட்டோம், ஒன்றும் இல்லை. இப்போ -3க்கு கிராஃப் போட போகிறோம். அப்போ என்னது, இங்க இருக்குது -3, இங்க இருக்குது, அதனால வி ஷேப் டயக்ராம் வந்துச்சு. கரெக்டுங்களா? வி ஷேப் டயக்ராம் வந்துச்சு. இது ஓகேவா? இப்போ ஏன் இங்க ஓகே. 0 தான் வருது, இங்க 0 வந்து ஆரிஜின் வந்தனால இந்த கிராஃப் போட்டாச்சு. இங்க ஆரிஜின் என்னங்க, இங்க வந்து 3ங்கிற போது -3 தான் ஆரிஜின். கரெக்டுங்களா? அப்போ -3 வச்சு வி ஷேப்ல டயக்ராம் போட்டேன். கரெக்டுங்களா? ஓகே. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, இங்க லிமிட் கொடுத்துட்டான். ஒரு இன்டெகிரல் என்ன சொல்லிக்கிறோம், -6 to 0 கொடுத்துக்கிறான்ல. எதனோட லிமிட்? ஆ x ஓட லிமிட். அப்போ x ஈக்குவல் எவ்வளவு? -6 அண்ட் x ஈக்குவல் எவ்வளவு? 0. கரெக்ட்டுங்களா? ஓகே. கரெக்டாமா? இது x ஓட வேல்யூ தானே, இது ரெண்டுமே x ஓட வேல்யூ தானே. ஆமா 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 ஆமா. அப்போ x ஈக்குவல் 0ங்கிறது என்னது, இந்த லைன் வருமா, வெர்டிகல் லைன் தானே. x ஈக்குவல் 0ங்கிறது வெர்டிகல் லைன் தானே. அதே மாதிரி x ஈக்குவல் -6ங்கிறது இங்க இருக்குமா, அப்போ அதுக்கு லைன் டிரா பண்ணா இது வந்து ஒரு அனதர் வெர்டிகல் லைன் தான். அவ்வளவுதான். அப்ப இதுதான் நம்மளுடைய ரீஜியன். கரெக்ட்டுங்களா? அப்ப ரீஜியன் என்னது, இந்த கட் ஆகுது பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ரீஜன் தான் எப்பயுமே நம்ம ரீஜியன் ஆகும். அப்ப இதுதான் நம்மளோட ரீஜியன். கரெக்டாப்பா? ஓகே. சரி, இப்போ என்ன பிரச்சனை, ஒய்யோட வேல்யூ பிரச்சனை. ஒய்யோட வேல்யூ என்னது, நெகட்டிவ் சைடு, அதாவது -3க்கு இந்த பக்கம் வந்தா இதனோட வேல்யூ என்னது, -(x+3) இந்த லைன். அப்ப இந்த வேல்யூட ஈக்குவேஷன் என்னது, +(x+3). ரெண்டு லைன் ஈக்குவேஷன், ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் நீங்க எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் என்னது டவுட் இருக்குது? இல்ல இல்ல. அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு லிமிட் என்னது, -6 to -3. எந்த இன்டெகிரல்? இந்த இன்டெகிரல். அதே மாதிரி -3 to இது என்னது, 0. அதான கொடுத்துருக்காங்க லிமிட். -3 to 0 அதனுடைய வேல்யூ என்னது, x+3. புரியுதா கண்ணு? ஓகே. அவ்வளவுதான். அதுதான் நீங்க அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல நான் அதான் அப்ளை பண்ண போறேன். அப்ப -6 to -3 என்ன கிடைச்சதுன்னா, இங்க -(x+3) into dx plus integral -3 to 0 x+3 into dx. கரெக்டாடா கண்ணு? ஒரு நிமிஷம் சார். ஓகே. அவ்வளோதான், மைனஸ் வெளியே எடுத்துட்டு இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? என்ன ஃபார்முலா வருது, ஐடியா சொல்லுங்க, என்ன ஃபார்முலா? ஒரு நிமிஷம். ஃபார்முலா டக்கு டக்குன்னு சொல்லிடணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதான் லிங்க் பண்ணி 3 ஃபார்முலா படிச்சுக்கிறேன். சரிங்களா? x² plus a² ஓவரால் ஹோல் ஸ்கொயர். இப்போ -(x+3) ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. லிமிட் என்னது, -6 to -3. ஓகே. இது டைரக்ட் ஃபார்முலா. x+3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2
இதுக்கு என்னது -3 to 0. சரிங்களா? ஓகே. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? அப்பர் லிமிட் -3 -3 போகும்போது டோட்டலாக 0 ஆயிடும். என்ன பண்ணுறீங்க? -6 அப்ளை பண்ண போகிறீங்க. -6னா அதுக்கு ஒரு மைனஸ் வரும் லோயர் லிமிட்னால மைனஸா -6 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? -6 + 3 -6 + 3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பார்ட். செகண்ட் இன்டெக்ரல் பார்ட். செகண்ட் இன்டெக்ரல் பார்ட் என்ன ஆகும்? 0 அப்ளை பண்ணுறீங்க. 0 அப்ளை பண்ண என்ன ஆகும்? 0 + 3 ஹோல் ஸ்கொயர். -3 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? -3 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால நான் அதை விட்டுருங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -6 + 3 -3 ஹோல் ஸ்கொயர். -3 ஹோல் ஸ்கொயர் வந்து 9 9/2 ப்ளஸ் 0 + 3 வந்து 9 0 + 3 3 3 ஸ்கொயர் வந்து 9 அப்போ 9/2. சரியாம்மா? இப்போ டோட்டல் என்னாச்சு? 18/2 தட் இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர். என்ன மாதிரி டவுட் இருக்குங்களா? ஒரே நிமிஷம் சார். ஜஸ்ட் இன்டெகிரேஷன் தான். இன்டெகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும்.